அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் இந்தியாவை எச்சரிக்கிறாரு. கடைசி வாய்ப்புன்னு சொல்றாரு. ஆனா மோடி என்ன செஞ்சாருன்னு கேட்டா ஷாக் ஆகிடுவீங்க. ட்ரம்புக்கு ஒரு கோபம். இந்தியாவோட வர்த்தகம் நமக்கு ஒருதலைபட்சமான பேரழிவுன்னு வெடிச்சிருக்கார். உலகத்திலேயே அமெரிக்க பொருட்களுக்கு அதிக வரி போடுறது இந்தியா மட்டும்தானாம். நீங்க வரிய ஜீரோவா குறைக்கணும், இல்லன்னா அவ்வளவுதான் ஒரு எச்சரிக்கை. ஆனா அதே சமயம் நம்ம மோடி சைனாவில் நடந்த ஒரு மாநாட்டில் ரஷ்ய அதிபர் புதினோட கை குலுக்கி பேசிட்டு இருக்காரு. ட்ரம்ப் கோபப்பட்ட அதே நேரத்தில் மோடி புதினை சந்திச்சது உன்னோட மிரட்டலுக்கெல்லாம் பயப்பட இது பழைய இந்தியா இல்ல, இது மோடியோட இந்தியான்னு கெத்து காட்டுற மாதிரி இருக்கு. ரஷ்யாவுடனான நட்பு நம்ம நாட்டுக்கு எவ்வளவு முக்கியம்னு மோடி அங்கே சொன்னாரு. கடினமான சூழ்நிலைகள்ல கூட இந்தியாவும் ரஷ்யாவும் எப்போதும் ஒன்னாத்தான் நிப்போம்னு அழுத்தி சொன்னது ட்ரம்போட காதுக்கு எட்டும்னு தான் எல்லாரும் பேசிக்கிறாங்க. அமெரிக்கா ஒரு பக்கம் மிரட்டுது, இன்னொரு பக்கம் அவங்களோட தூதரகம் இந்தியாவுடனான உறவு புதிய உச்சத்தை எட்டியிருக்குன்னு அறிக்கை விடுது. ஒரு பக்கம் கோபம், இன்னொரு பக்கம் சமாதானம். இந்த குழப்பமான சூழ்நிலையில இந்தியா யாரோட கை கோர்க்குதுன்னு பார்க்கறது தான் உலக அரசியல்ல இப்போ ட்ரெண்டிங். ஸோ ட்ரம்ப் எச்சரிச்சா உடனே பயப்பட, இது பழைய இந்தியா இல்ல, இது மோடியோட இந்தியா. இப்போ உங்க கருத்து என்ன? ட்ரம்ப் மிரட்டல் சரியா, இல்ல மோடியோட ரஷ்யா சந்திப்பு சரியான பதிலடியா?